மருத்துவத்துறையில் இந்தியா காலம் காலமாக எதிர்கொண்டு வரும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று நோயறிதல் பரிசோதனைகளுக்கான அதிகப்படியான செலவு. குறிப்பாக ஒருமுறை எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்வதற்கு சராசரியாக 10,000 ரூபாய் வரை செலவாகிறது. அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான் போன்ற வல்லரசு நாடுகளின் பெரு நிறுவனங்களே இந்த தொழில்நுட்பத்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்ததால் இந்தியாவில் உள்ள ஆயிரக்கணக்கான எம்ஆர்ஐ இயந்திரங்களும் முழுமையாக இறக்குமதி செய்யப்பட்டு வந்தன. ஆண்டுதோறும் பல்லாயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருந்த இந்த அவல நிலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து சுயசார்பு இந்தியாவின் வலிமையை உலகிற்கு உரக்கச் சொல்லும் வகையில் ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று புரட்சி இந்தியாவில் ஏற்பட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த வோக்சல் கிரிட்ஸ் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் 12 ஆண்டுகால கடுமையான உழைப்பிற்கு பிறகு இந்தியாவின் முதல் உள்நாட்டு எம்ஆர்ஐ ஸ்கேனரை உருவாக்கி சர்வதேச மருத்துவ உலகையே வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. அமெரிக்காவில் உயர்கல்வி பயின்ற இந்திய பொறியாளர் அர்ஜுன் அருணாச்சலம் தலைமையிலான வல்லுநர் குழு வெறும் 4 பேருடன் தொடங்கி இன்று மென்பொருள் முதல் மின்னணுவியல் வரை அனைத்தையும் 100% இந்திய மண்ணிலேயே தயாரித்து சாதனை படைத்திருக்கிறது. வழக்கமான ஸ்கேனர்களை விட 40% குறைந்த விலை, 50% குறைந்த எடை, மிக குறைந்த மின்சார நுகர்வு என பல அதிரடி அம்சங்களை கொண்டுள்ள இந்த இயந்திரம் மருத்துவத்துறையின் புதிய மைல்கல்லாக மாறி உள்ளது. அது மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் விலை உயர்ந்த ஹீலியம் வாயுவிற்கு பதிலாக சாதாரண நைட்ரஜனை பயன்படுத்தும் புரட்சிகர தொழில்நுட்பமும் இதில் புகுத்தப்பட்டிருப்பதால் இனி எளிய மக்களுக்கான எம்ஆர்ஐ ஸ்கேன் கட்டணம் 70% வரை அதிரடியாக குறைய உள்ளது. ஆனால் இந்த வரலாற்று வெற்றியை எட்டுவது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்ட போது இந்த இந்திய கண்டுபிடிப்பின் காப்புரிமையையும் தொழில்நுட்பத்தையும் அபேசெய்ய பல பன்னாட்டு பெருநிறுவனங்கள் கோடிக்கணக்கில் ஆசை வார்த்தைகளை காட்டி வலை விரித்திருக்கிறது. ஆனால் நமது நாட்டின் தொழில்நுட்பம் நமது நாட்டிற்கே சொந்தம் என்ற தேசிய நலனில் உறுதியாக இருந்த அர்ஜுன் அருணாச்சலம் அந்த பன்னாட்டு சுறாக்களின் கோடீஸ்வர ஆஃபர்களை தயக்கமின்றி தூக்கி எறிந்துவிட்டது. மேலும் டாடா டிரஸ்டின் ரத்தன் டாடா மற்றும் ஜோஹோ நிறுவனத்தின் ஸ்ரீதர் வேம்பு ஆகிய இருபெரும் இந்திய தொலைநோக்கு தலைவர்கள் களமிறங்கி வாரி வழங்கிய நிதியுதவியும் இவர்களுடன் மத்திய அரசின் தேசிய பயோஃபார்மா மிஷனின் நிதியுதவியும் சேர இந்த உள்நாட்டு புத்தாக்கம் பன்னாட்டு சுறாக்களின் வாயிலிருந்து தப்பி தற்போது உலக தரத்தில் கம்பீரமாக எழுந்து நிற்கிறது. பெங்களூரு ஆலையில் உற்பத்தியை தொடங்கி ஏற்கனவே நாக்பூர் புற்றுநோய் பராமரிப்பு மையத்தில் வெற்றிகரமாக செயல்பட தொடங்கியுள்ள இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர் வெளிநாட்டு ஆதிக்கத்தை வீழ்த்தி மேக் இன் இந்தியா தாரக மந்திரத்தின் உண்மையான கெத்தை பறைசாற்றி இருக்கிறது.